நம்ம கௌதம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலயும், அதே மாதிரி நம்ம ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம இழந்து தவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலயும், நம்ம ரேவதி இருந்துட்டு இந்த வீட்ட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காரணம் தான். ஏன்னா கௌதம இத்தன வருஷமா 30 வருஷமா நம்ம பிரிஞ்சு இருந்துட்டோம். இதுக்கு மேலயும் பிரிஞ்சு இருக்க முடியும். இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட ஒரே வீட்ல அவன பார்த்துக்கிட்டே வாழ்ந்தது, என்னோட ஜென்மத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி கிளம்பிட்டாங்க. ஆனா இப்போ கௌதமோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ரேவதிக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா இப்போ ரேவதி வேற வழியே இல்லாம நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி நீதாம்மா கௌதம காப்பாத்தணும், அது மட்டும் இல்லாம அதாவது நீ எப்பவுமே கேட்டுட்டு இருந்த இல்லையா, கௌதமோட உண்மையான அப்பா யாரு, என்னோட மாமனார் யாருன்னு சொல்லிட்டு அவர் உயிரோடு தான் இருக்காரு, அவரோட பேரை நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த எஸ்எஸ்கேவோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கிட்ட சொல்லி இலக்கியாவுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம நல்லபடியா ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுட்டாங்க. அதுவும் திருநீர் பொட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து வச்சு இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வழி அனுப்புறாங்க. ஆனா இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி, இங்க பாருங்கப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நீங்க செய்யற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சா கண்டிப்பா கௌதம வந்து இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியாது, அது மட்டும் இல்லாம சொத்து மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் பேருக்கு வந்து போயிடும், அதனால அந்த மாதிரி போக விட்டுறவே கூடாது. எப்பவா இருந்தாலும் இந்த பிரச்சனை ஓயாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கௌதம எப்போ தீர்த்து கட்டுறோமோ அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாமே ஓயும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கேவும் பதிலுக்கு இருந்துகிட்டு, ஆமாம்மா நீ சொல்றது கரெக்ட் தான், நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம அந்த கௌதம நான் இப்போ தீர்த்து கட்ட போறேன், ஏன்னா அவன் தான் எனக்கு பரம எதிரி, இதுக்கு மேலேயும் விட்டு வச்சிருந்தா வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம ரேவதி அந்த வழியா நடந்து போனவங்க எஸ்எஸ்கேவை பார்த்து ஒளிஞ்சு நிற்கும் போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே நம்ம ரேவதிக்கு பயங்கரமான அதிர்ச்சி, அதுவும் கத்தவும் கத்திடுறாங்க. இந்த எஸ்எஸ்கே ஃபைன் பண்றதுக்குள்ள நம்ம ரேவதி அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ கௌதம கொல்ல போறானா இவன், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவன் கௌதமுக்கு செஞ்ச பாவத்துக்கு, அதாவது எனக்கும் கௌதமுக்கு செஞ்ச பாவத்துக்கு இத்தனை வருஷமா நான் தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கௌதமியை தீர்த்து கட்ட போறானே அப்படின்றமா வந்து நினைச்சுக்கிட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அத்தை நீங்க எங்க இருக்கீங்க அத்தை, முதல்ல சொல்லுங்க, எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்களை எல்லாரையுமே விட்டுட்டு போனீங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க அத்தை அப்படின்றமா வந்து சொல்லும்போது, இங்க பாரு இலக்கியா, நான் வீட்டுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியம் கிடையாது, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன், அந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம தீர்த்து கட்டுறதுக்காக அஞ்சலி கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான், இங்க பாரு இலக்கியா, நான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை என்னால மற்றவங்க கிட்ட சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது. அதாவது இப்போ கௌதம வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல நினைக்கிற இந்த எஸ்எஸ்கே இருக்கான் இல்லையா, அந்த எஸ்எஸ்கே வேற யாரையும் கிடையாது, கௌதமோட உண்மையான அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா கிட்ட கௌதமோட உண்மையான அப்பா பத்தின ரகசியத்தை சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கேவோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.